السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. فقال تعالى: إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. وقال تعالى: والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களுக்கு முன்னால் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுவின் பெருமையையும் உயர்வையும் கூறியவனாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் தோழர்கள் மீது ஸலவாத் சலாம் கூறியவனாக இந்த முதல் உரையை தொடங்குகிறேன். உங்களுக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கும் இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு என்ன என்று. இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன? அல் இஹ்சான், ஒரு விளக்கம். அல் இஹ்சான் இந்த பெயரை பல வடிவங்களில் நீங்கள் பல உரைகளில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். புரிகிறதா? அல் இஹ்சான் என்ற இந்த வார்த்தையை பல உரைகளில் பலவிதமான வார்த்தை வடிவங்களில் கேள்விப்பட்டிருக்கலாம். நாம் இன்று இந்த வார்த்தையையும், இந்த வார்த்தை குர்ஆன் சுன்னா ரீதியாக கொடுக்கிற நல்ல கருத்துகளையும் நல்ல பொருட்களையும் அறிந்து கொண்டு நமது வாழ்க்கை இந்த இஹ்சான் என்ற இந்த தரத்திலிருந்து எப்படி இருக்கிறது, நாம் இதை அடைந்திருக்கிறோமா என்று ஒரு பரிசோதனை, ஒவ்வொருவரும் தன்னைத்தானே ஒரு பரிசோதனை செய்து கொள்வதற்குரிய ஒரு நேரமாக நாம் இதை ஆக்கிக் கொள்வோம். புரிகிறதா? இன்ஷா அல்லாஹ். ஒன்றை கேளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே அவர்கள் தங்கள் தோழர்களோடு அமர்ந்திருந்த போது மனித உருவிலே வானவர் ஜிப்ரீல் வருகிறார். அவர் பல கேள்விகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார். அதில் ஒரு கேள்விதான் இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு. முதலில் அவர் கேட்கிறார், ஈமான் என்றால் என்ன? இரண்டாவது கேட்கிறார், இஸ்லாம் என்றால் என்ன? மூன்றாவதாக கேட்கிறார், இஹ்சான் என்றால் என்ன? சரியா? இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள். இஹ்சான் என்றால் அன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தராஹு. அல் இஹ்சான் அன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தராஹு فإن لم تكن تراه
فإنه يراك. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அவர்கள் இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்டதற்கு 2 விளக்கங்களை கூறுகிறார்கள். ஒன்று, அல்லாஹுவை நீ வணங்குவது நீ அவனை பார்ப்பது போன்று. அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு. நீ அவனை பார்த்தால் உன் நிலை எப்படி இருக்குமோ, நீ அவனை பார்க்கும்போது உனது நிலை எப்படி இருக்குமோ அது போன்று அல்லாஹுவை வணங்குவது, அல்லாஹுவை வழிபடுவது. அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு. فإن لم تكن تراه فإن لم تكن تراه. நீ அவனை பார்க்கவில்லை என்றால், நீ அவனை பார்க்கவில்லை என்றால் இரண்டாவது நிலை فإنه يراك. அவன் உன்னை பார்க்கிறான், அவன் உன்னை பார்க்கிறான். அதாவது வணக்க வழிபாடுகள் செய்யும் போது, கவனமாக கேளுங்கள், வணக்க வழிபாடுகள் செய்யும் போது மனிதனுடைய மனம், ஒரு முஸ்லிமுடைய மனம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹுடைய அந்த பயத்திலே, அல்லாஹுடைய அச்சத்திலே, இவன் அல்லாஹுவை பார்த்தால் எப்படிப்பட்ட மனநிலை, அச்சம், ஓர்மை, ஒரு விதமான திடுக்கம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்திலே ஒரு பேரரசனுக்கு முன்னால் ஒரு சாதாரண அடிமை கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு அந்த பேரரசன் இவனை பார்க்கிறான், இவன் அவனை பார்க்கிறான், இருவருக்கும் இடையிலே எந்த இடைவெளியும் இல்லை என்றால் அந்த சாதாரண அடிமையின் நடுக்கம், திடுக்கம், பயம், அச்சம் எப்படி இருக்கும்? இவர்களுடைய இந்த உலக ஆட்சி அதிகாரங்களோ ஒன்றுமில்லாதவை. உண்மையான அரசனாகிய அல்லாஹ்விற்கு முன்னால் ஒரு அடியான் இருக்கும் போது அவனுடைய மன ஊர்மை, அவனுடைய பயம் எப்படி இருக்கும்? அந்த நிலைமையில் வணக்க வழிபாடுகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு. சரி, அல்லாஹுவை நான் பார்ப்பதாக எனக்கு மனநிலை ஏற்படுவதில்லையே என்றால், அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். فإنه يراك. அவன் உன்னை பார்க்கிறான், அவன் உன்னை கண்காணிக்கிறான் என்று இருக்கும்போது உனது நிலை எப்படி இருக்க வேண்டும்? இரண்டில் ஒரு நிலை. அல்லாஹுவை நீ பார்ப்பது போன்று, அப்போதும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். இரண்டாவது நிலை என்ன? உன்னால் அந்த ஒரு மனநிலையை அடைய முடியவில்லை என்றாலும் فإنه يراك. அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். சொல்லுங்கள் பார்க்கலாம், இந்த உலகத்திலே அவனுடைய பார்வை சென்றடையாத ஓர் இடம் இருக்கிறதா? இருள் அவனது பார்வையை தடுக்குமா? தூரம் அவனது பார்வையை தடுக்குமா? எதுவும் அவனது பார்வையை தடுக்காது. எல்லாம் அவனுக்கு முன்னால் தெளிவானவையே. நமக்குத்தான் தூரம், நமக்குத்தான் இருள், வெளிச்சம் அல்ல. அல்லாஹுவை பொறுத்தவரை அவனுடைய பார்வை அத்தனையும் ஊடுருவி கொண்டு சென்று கொண்டே இருக்கும். எந்த ஒன்றும் அவனை தடுத்து நிறுத்த முடியாது. இப்ப இந்த இடத்துல என்ன கவனிக்க வேண்டும்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் கேட்ட கேள்விக்கு இது பதில் சொன்னார்கள். இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்டதற்கு இந்த பதிலை சொன்னார்கள். இதை வைத்துக்கொண்டு முதலில் அரபியிலே இந்த இஹ்சான் என்ற பதம் எப்படி கையாளப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு, பிறகு இந்த ஹதீஸோடும் குர்ஆனிலே இஹ்சான் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஏனைய அர்த்தங்களோடும் இந்த இஹ்சான் என்பதிலிருந்து அல்லாஹ் பயன்படுத்துகிற முஹ்சின், இஹ்சான் உடையவர்கள் என்பதையும் நாம் பார்த்தால் இன்ஷா அல்லாஹ் ஒரு கருத்து நமக்கு புரிய வரும். அரபியிலே அஹ்ஸன யுஹ்சினு இஹ்சானன். அஹ்ஸன என்றால் அழகுற செய்வது, செம்மைப்படுத்துவது, சிறப்பாக செய்வது. புரிகிறதா? அஹ்ஸன யுஹ்சினு. ஒன்றை செய்தால்
அதை சரியாக செய்வது, திருந்தச் செய்வது, முறையாக செய்வது, செம்மையாக செய்வது, சரியாக செய்வது என்ற பொருட்கள் இந்த அஹ்சன என்ற பதத்திற்கு அரபி மொழியின் அகராதி வல்லுநர்களால் கொடுக்கப்படுகிறது. அப்ப இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் பார்த்தால் வணக்க வழிபாடுகளில் இபாதத்துகளில் ஒரு மனிதன், கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும், சற்று சிரமமான சப்ஜெக்ட் தான். வணக்க வழிபாடுகளில் ஒரு மனிதன் அந்த வணக்க வழிபாடுகளை சரியாக செய்கிறான், செம்மையாக செய்கிறான், முறையாக செய்கிறான், திருந்தச் செய்கிறான் என்ற நிலைக்கு எப்போது வருவான்? இவன் தொழுதது 100% அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. இவனுடைய நோன்பு 100% அல்லாஹுவால் வெகுமதி வழங்கப்படுவதற்கு தகுதியானது. இவனுடைய ஹஜ் அல்லாஹுவால் நன்மை வழங்கப்படுவதற்கு 100% தகுதியானது. அவன் செய்கிற வணக்க வழிபாட்டுக்கு மொத்த நன்மை அப்படியே மொத்தமாக கிடைக்கும், எந்த குறையும் இல்லாமல். பரீட்சையிலே ஒருவன் பாஸ் ஆகிறான், 100% மார்க் எடுத்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் சரியாக பதில் கூறி அத்தனை மார்க்குகளையும் ஒருவன் அள்ளிக் கொள்கிறான். சிலர் அதில் குறைந்து கொண்டே வருகிறார்கள். சிலருக்கு 0 கிடைக்கிறது, சிலருக்கு கொஞ்சம் 5, 10, 20, 30, 40 என்று கூடிக்கொண்டு செல்கிறது. சிலருக்கு மொத்தமாக முழுமையாக கிடைத்து விடுகிறது. இது நிலையா இல்லையா? நாம் அல்லாஹுடைய அபுதுகள், அல்லாஹுடைய அடிமைகள். அல்லாஹுவை நாம் வணங்குவதற்காகவே அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறார். உமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் மனு வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நான் படைக்கவே இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒன்றை இந்த இடத்திலே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு சகோதரர்களே. ஏனென்றால் இன்றைய பொருளாதார வாழ்க்கையிலே மோகம் கொண்டு பணம் என்றோ பதவி என்றோ வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றோ இதே இந்த மெட்டீரியல் வாழ்க்கையிலே உழன்று கொண்டிருக்கின்ற நம்மில் பலர் நான் அல்லாஹுவை வணங்குவதற்கு படைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற சிந்தனையை முற்றிலும் இழந்து விடுகிறார்கள். தொழுகும் போது கூட அவர்களுக்கு அல்லாஹுவை பணிந்து வணங்கி நான் அவனது அடிமை, அவன் எனது ரப்பு, அவனை வணங்குவதற்காக நான் சுஜூது செய்கிறேன், அவனுக்கு முன்னால் கை கட்டி அடிமையாக நிற்கிறேன் என்ற உணர்வு இல்லாமல் அதையும் ஒரு சடங்காக பலர் ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹ் நம்மை அந்த நிலையிலிருந்து பாதுகாப்பானாக. தொழுகை உங்களுக்கு நினைவுறுத்துகிறது, ஓ மனிதனே, நீ அடிமை, உன்னை படைத்த ரப்பு, உனது அரசன், உனது எஜமானன், அவனுக்கு முன்னால் நீ சிரம்பணிய வேண்டும், அவனுக்கு முன்னால் கை கட்டி நீ தலை குனிய வேண்டும், அவனை நீ புகழ வேண்டும், அவனது மகிமைகளை பேச வேண்டும். நீ ஒரு பிச்சைக்காரன், அவனுக்கு முன்னால் நீ கையேந்த வேண்டும், உன் தேவைகளை அவனிடத்திலே கேட்க வேண்டும், அவனுடைய விதியை நீ பொருந்தி கொள்ள வேண்டும். அவன் உன் மீது முழுமையாக ஆதிக்கம் உள்ளவன். உன்னை வறுமையிலே வைப்பான், செல்வத்திலே வைப்பான், மகிழ்ச்சியிலே வைப்பான், துக்கத்திலே வைப்பான், கவலையிலே வைப்பான், சந்தோஷத்திலே வைப்பான், பிரயாணத்திலே வைப்பான், உள்ளூரிலே வைப்பான், நோயிலே வைப்பான், சுகத்திலே வைப்பான், உன்னை படிக்க வைப்பான், பாமரனாக ஆக்குவான், ஆட்சியிலே வைப்பான், ஆட்சியிலிருந்து எடுப்பான், எல்லாவற்றையும் அவன் செய்வான். அனைத்தையும் நீ பொருந்து கொண்டு அவனுக்கு முன்னால் அடிமையாக இருந்து உன்னுடைய முழு பணிவையும் அவனுக்கு முன்னால் வெளிப்படுத்தி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நாவால் மட்டுமல்ல உள்ளத்தால் உணர்ந்து சொல். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் எனக்கு எஜமானன் அல்ல, நான் எனக்கு உரிமையாளன் அல்ல, நான்
என் மனைவிக்கு நான் உரிமையாளன் அல்ல, என் பிள்ளைகளுக்கு நான் உரிமையாளன் அல்ல, நான் வாழுகின்ற நான் கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திற்கு நான் உரிமையாளன் அல்ல, என்னிடத்தில் இருக்கின்ற எதற்கும் நான் உரிமையாளன் அல்ல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா அகிலங்களுக்கும் உரிமையாளனாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்ற உணர்வை அல்லாஹ் வெளிப்படுத்த சொல்கிறான், என்ற ஈமானை அல்லாஹ் வெளிப்படுத்த சொல்கிறான், என்ற நம்பிக்கையை அல்லாஹ் வெளிப்படுத்த சொல்கிறான். சரி, இப்ப இந்த இபாதாத்துகள், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, தர்மங்கள், நல்ல காரியங்கள், ஈமானுடைய செயல்கள், இந்த இபாதத்துகளை செய்யும் போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? எதற்காக இந்த இபாதத்துகளை செய்கிறோம்? ஒன்று, அல்லாஹ் என் எஜமானன், அவனுக்கு பணிந்த அடிமை, அப்து என்பதை வெளிப்படுத்துவது நோக்கம். எப்படி? அவன் எப்படியெல்லாம் சொல்கிறானோ, நிற்க சொன்னால் நிற்பேன், குனிய சொன்னால் குனிவேன், மண்ணிலே தலையை தேய்க்க சொன்னால் தேய்ப்பேன், இந்த ஆடைகளை எல்லாம் கழட்டிவிட்டு வெள்ளை துணிகளை போர்த்தி கொண்டு அவனை புகழ்ந்து ஓடு என்று சொன்னால் ஓடுவேன், சுற்று என்று சொன்னால் சுற்றுவேன், இரண்டு மலைகளுக்கு இடையிலே ஓடு என்று சொன்னால் ஓடுவேன், பாலைவனத்திலே சென்று தங்கு என்று சொன்னால் தங்குவேன், மைதானத்திலே சென்று இறைவா என்னை பொறுத்துக்கொள் என்னை மன்னித்து விடு என்று கதறச் சொன்னால் கதறுவேன், சாப்பிடச் சொன்னால் சாப்பிடுவேன், தூங்கச் சொன்னால் தூங்குவேன், எதையும் செய்யக்கூடாது பட்டினியாக கிடக்க வேண்டும் என்று சொன்னால் பட்டினியாக கிடப்பேன். முன்மொருக்கிறோமா இல்லையா? ஹஜ்ஜுக்கு செல்கிறோமா இல்லையா? செல்வம் என்னுடையது, ஆனால் இதில் இத்தனை சதவீதத்தை நீ கொடுத்து விடு, இது உனக்கு உரிமையானதல்ல என்று அல்லாஹ் சொன்னால் அப்படியே கொடுத்து விடுவேன். அதில் எந்த விதமான கருவித்தனத்தையும் காட்ட மாட்டேன் என்றெல்லாம் அல்லாஹ்விற்கு முன்னால் நம்முடைய அப்தியத்தை, அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி நாம் செய்கிற இந்த வணக்க வழிபாட்டை கொண்டு அடுத்து நாம் என்ன நாட வேண்டும்? சொல்வது புரிகிறதா இல்லையா? இந்த வழிபாட்டை கொண்டு அடுத்து நாம் என்ன நாட வேண்டும்? ஒன்று, அல்லாஹ்விற்கு நான் அப்து என்பதை வெளிப்படுத்துகிறோம், அல்லாஹ் எனது எஜமானன் என்பதை வெளிப்படுத்துகிறோம். இரண்டாவது என்ன? இதற்கு பிறகு என்ன இருக்கிறது? அந்த அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்ள வேண்டும். அந்த அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்ள வேண்டும். அவனுடைய திருப்தி எனக்கு வேண்டும். அவன் என் மீது கோபப்படக்கூடாது, அவன் என் மீது அதிருப்தி கொண்டு விடக்கூடாது. அடுத்து என்ன வேண்டும்? அவன் திருப்தி கொண்ட இடத்திலே, அவனுடைய அருள் உள்ள இடத்திலே என்னை தங்க வைக்க வேண்டும். என்னது? சொர்க்கத்திலே. அவனுடைய அருளிலே நமக்கு இடம் வேண்டும். அது என்ன இடம்? அது சொர்க்கம். இதானே? அப்படி என்றால் இந்த வணக்க வழிபாடுகள், இப்போது வாருங்கள், நாம் செய்கிற இந்த வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டால் தானே, அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டால் தானே இந்த மூன்றும் கிடைக்கும். புரிகிறதா இல்லையா? நம்முடைய வணக்க வழிபாடுகள், இபாதாத்துகள் அங்கீகரிக்கப்பட்டால் தான் அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்பட வேண்டும். ரப்பு அதை அங்கீகரித்தால் தான் நீ அவனை ரப்பாக ஏற்றுக்கொண்டாய், உன்னை அப்து என்று வெளிப்படுத்தினாய், அவனது பொருத்தத்தை கேட்கிறாய், அவனுடைய அருளுடைய இடத்திலே தங்க வைக்கும்படி நீ அவனிடத்திலே கெஞ்சுகிறாய். இந்த மூன்றும் உனக்கு கிடைக்கும். அவன் அங்கீகரிக்கவில்லை என்றால் கிடைக்காது. புரிகிறதா? இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்கிறார்கள். அன் தஅபுதல்லாஹ், நீ அல்லாஹ்வுடைய உண்மையான அபுதாக ஆக வேண்டும் என்றால், நீ அல்லாஹுவை வணங்கக்கூடிய உண்மையான வணக்கசாலியாக ஆக வேண்டும் என்றால், நீ அல்லாஹுவை வணங்கக்கூடிய உண்மையான வணக்கசாலியாக உன்னுடைய இபாதாத்துகள் எல்லாம், உன்னுடைய பணிவுகள், மரியாதை, புகழ்ச்சி, உன்னுடைய நோன்பு, உன்னுடைய ஜகாத்,
உன்னுடைய ஹஜ், இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் உன்னுடைய கல்விலே அல்லாஹ்வுடைய பயம், உன்னுடைய கல்விலே அல்லாஹ்வுடைய அந்த நினைவு எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்விற்கு முன்னால் நின்றால் உனது நிலை எப்படி இருக்குமோ அந்த நிலையை அடைய வேண்டும். ஒருவன் அழகாக உது செய்தார், சுன்னத்துகளை பேணினான், ஃபர்துகளை பேணினான், அது பிறகு தொழுகைக்கு வந்தான், அவனுடைய ஆடை சரியாக இருக்கிறது, கிப்லாவை முன்னோக்கி இருக்கிறான், உடை சரியாக இருக்கிறது, இடம் சுத்தமாக இருக்கிறது, வார்த்தையால் வாய் மொழிகளால் அவன் சொல்வதெல்லாம் சரியாக இருக்கிறது. ஆனால் அவனுடைய உள்ளமோ மறதியில் இருக்கிறது, அவனுடைய உள்ளமோ அல்லாஹ்வை அஞ்சாமல் இருக்கிறது, அவனுடைய உள்ளமோ அல்லாஹ்வை மறந்த உள்ளமாக, அல்லாஹ்வின் அச்சமற்ற உள்ளமாக, அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கிறோம் என்ற உணர்வில்லாத உள்ளமாக இருந்தால் இந்த இபாதத் மார்க்க அடிப்படையிலே இவனுடைய கடமை நிறைவேறிவிட்டது என்று ஒரு முஃப்தி ஃபத்வா கொடுப்பாரே தவிர அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை அங்கீகரித்துக் கொண்டான், இதை ஏற்றுக்கொண்டான் என்ற நிலைமைக்கு இந்த இபாதத்து வராது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இஹ்சானுடைய தரத்திலே முதல் தரம், உயர்ந்த தரம் இது. இஹ்சானுடைய தரத்தில் உயர்ந்த தரம் இது. சரி, அடுத்து வாருங்கள். இதிலே இன்னும் கொஞ்சம் சேர்த்து, இபாதத் என்றால் பலர் என்ன எண்ணிக்கொள்கிறார்கள் என்றால், தொழுகையிலே நாம் தக்பீர் கட்டி நிற்கும் போது மட்டும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான், இல்லை என்றால் அல்லாஹ்வை நான் பார்க்கிறேன் அல்லது அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்விலே கை கட்டி நிற்பது என்று மட்டும் புரிந்து கொள்கிறார். இந்த இபாதத் என்பதை தொழுகையோடு மட்டும் பலர் நிறுத்தி விடுகிறார்கள். நிச்சயம் அப்படி இல்லை. இபாதத் என்பது தொழுகையும் அதில் அடங்கும், நோன்பும் அடங்கும், ஹஜ்ஜும் அடங்கும், ஜகாத்தும் அடங்கும், ஜிஹாதும் அடங்கும். இன்னும் எத்தனை நன்மைகளை மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறதோ எல்லா நன்மைகளும் இந்த இபாதத் என்பதிலே வரும். எப்படி? ஒரு ஏழைக்கு நீங்கள் வழியிலே சென்று கொண்டிருக்கும் போது நீங்கள் நடக்கிற அந்த வேகத்திலேயே ஒரு சில நாணயங்களை அவர்களுக்கு தர்மம் செய்கிறீர்கள் அல்லவா, அது கூட அங்கே வரும். நீங்கள் குர்ஆன் ஓதுகிறீர்கள் அல்லவா, அது கூட அங்கே வரும். நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறீர்கள் அல்லவா, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று அந்த திக்ருகளும் அங்கே வரும். பிறகு இபாதத் என்பது மார்க்கத்தை பொறுத்தவரை அடுத்து வாருங்கள், அல்லாஹ்விற்கும் நமக்கும் உள்ள அந்த கடமைகளை செய்வதோடு மட்டும் நின்று விடுவதல்ல, மாறாக இஸ்லாமிய மார்க்கத்தின் தனித்துவம் என்ன? அடியார்களுக்கு நீங்கள் செய்கிற உரிமைகளையும் கடமைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு செய்கிற இபாதத்தாக இந்த மார்க்கத்திலே ஆக்கியிருக்கிறார். நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்கிறீர்கள் என்றால் கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும். நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்கிறீர்கள் என்றால் பலர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? இது என்னமோ மனிதாபிமான அடிப்படையில் நம்ம செய்யணும், அவ்வளவுதான் என்று எண்ணுகிறார்கள். இது அவர்களுடைய தவறான புரிதல். நீ உனது தந்தையை மதிக்கிறாய் என்றால், உனது தந்தைக்கு நீ பணிவிடை செய்கிறாய் என்றால், உனது தாய்க்கு நீ மரியாதை செய்கிறாய் என்றால், உனது தாய்க்கு மரியாதை பணிவிடை செய்வதன் மூலமாக, உனது தந்தைக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வை நீ வணங்குகிறாய். உனது உறவுகளை நீ சேர்க்கிறாய், உனது சகோதரனை நீ அனுசரித்துக் கொள்கிறாய், அவனோடு அன்போடு நடந்து கொள்கிறாய், உன்னுடைய தந்தை தாய் வழி உறவினர்களோடு நீ பாசமாக நடந்து கொள்கிறாய் என்றால் அவர்களின் உறவுகளை சேர்ப்பது கொண்டு அல்லாஹ்வை நீ வணங்குகிறாய். அவர்களின் உறவுகளை சேர்ப்பது கொண்டு அல்லாஹ்வை நீ வணங்குகிறாய். ஏன்? உறவுகளை சேர்ப்பது அல்லாஹ்வின் கடமை.
அல்லாஹ்வின் கட்டளை, ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்கிறீர்கள். ஏழைகளுக்கு தர்மம் கொடுப்பதின் மூலமாக அல்லாஹ்வை வணங்குகிறீர்கள். ஏழைகளுக்கு தர்மம் கொடுப்பதின் மூலமாக அல்லாஹ்வை வணங்குகிறீர்கள். ஒரு ஏழைக்கு நல்லது செய்கிறீர்கள் என்றால் வெறும் இரக்கம் என்ற உணர்வினால் மட்டுமல்ல, அப்படி எத்தனையோ பேர் செய்கிறார்கள். ஒரு முஸ்லிம் ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறான், ஒரு முஸ்லிம் ஒரு தேவை உள்ளவனுக்கு கை கொடுக்கிறான் என்றால் வெறும் இரக்கத்தின் அடிப்படையினால் மட்டுமல்ல, இங்கேதான் ஒரு முஸ்லிம் வித்தியாசப்படுகிறான். அதற்கெல்லாம் மேலாக எனது ரப்பு எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், இதை செய்வதால் என்னுடைய ரப்பு என்னை பொருந்தி கொள்வான், எனது ரப்பு என்னை மன்னிப்பான். எப்படி ஒரு முஸ்லிம் செய்யும் போது அல்லாஹ்வின் பொருத்தம் நாடி, ஒமாலி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா இல்ல இப்திகாஅ வஜ்ஹி ரப்பில் அஅலா வலசௌஃப யர்தா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இஹ்சான் என்ற தரத்திலே உயர்ந்த தரத்தை அடைந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த உம்மத்தில் இஹ்சான் என்ற தரத்தை அடைந்தவர்களிலே மிக சிறந்த இடத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றிருந்தார்கள். பிலால், அம்மார் போன்ற சாதாரண அடிமைகளை எல்லாம் உரிமையிட்டுக் கொண்டே இருந்தார்கள், பணம் கொடுத்து வாங்கி உரிமையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது தந்தை ஒரு முறை இதை கேள்விப்பட்டு அழைத்து கூறினார், என் அருமை மகனே, நீ அடிமைகளை உரிமையிடுகிறாய், சரிதான், நான் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் கொஞ்சம் திடகாத்திரமான, வலிமை உள்ள வாலிபர்களான, கொஞ்ச குடும்பங்கள் உள்ள அடிமைகளை வாங்கி நீ உரிமையிட்டால் உனக்கு ஒரு தேவை என்று வரும்போது அவர்கள் உனக்கு உதவியாக இருப்பார்களே, கடமைப்பட்டு இருப்பார்களே. இப்படி ஆதரவற்ற, பலவீனமான, நெளிந்த இந்த கேட்பாரற்ற அடிமைகளை நீ வாங்கி உரிமையிடுவதால் உனக்கு என்னப்பா பலன் இருக்கிறது? புரிகிறதா அன்பிற்குரியவர்களே? இன்று பலர் தர்மம் செய்வார்கள். எப்படி செய்வார்கள்? எப்போது செய்வார்கள்? அவர்களது பெயர் புகழ் வரும் என்றால் செய்வார்கள், அல்லது இதனால் நமக்கு ஏதாவது கைமாறு கிடைக்கும், இதன் மூலமாக நமக்கு ஏதாவது பிரதிபலன் கிடைக்குமா என்றால் அங்கே செய்வார்கள். எங்கே அதெல்லாம் இருக்காதோ அப்படியே சைலண்டாக சென்று விடுவார்கள். அங்கெல்லாம் அவர்கள் அப்படியே மறைந்து விடுவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என் தந்தையே, இவர்கள் எனக்கு உதவுவார்கள் என்பதற்காக நான் இவர்களை உரிமையிடவில்லை, என் இறைவன் என்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உரிமையிடவில்லை. அல்லாஹ் இதை புகழ்ந்து விட்டான். சூரத்துல் லைல் வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா என்ற முழு சூராவை அபூபக்கரை புகழ்ந்து அல்லாஹ் இறக்கினார். இந்த முழு சூராவை அபூபக்கரை புகழ்ந்து அவருடைய ஈமானை அல்லாஹ் அங்கீகரித்து அவருடைய உயர்ந்த அந்த பண்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவரை வாழ்த்தி இந்த சூரா முழு சூராவை இறக்குகிறான். யோசித்து பாருங்கள். சொல்கிறான், அபூபக்கர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் கொடுக்கிறார், தர்மம் செய்கிறார், உரிமையிடுகிறார், பிறருடைய நன்மையை எதிர்பார்த்தல்ல, உயர்ந்த தன் இறைவனின் முகத்தை தேடியே, அந்த இறைவனின் பொருத்தத்தை தேடியே அவர் செய்கிறாரே தவிர பிறர் உயர்த்த வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்பதற்காக அல்ல. நினைத்து பாருங்கள். இப்ப இந்த இடத்திலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம் என்றால், அல்லாஹ்வின் கட்டளைகளை அடியான் செய்யும் போது, அல்லாஹ்வின் கட்டளைகளை, அது அல்லாஹ்விற்கும் நமக்கும் இடையில் உள்ள கட்டளையாக இருந்தாலும் சரி, அல்லது படைப்பினங்களுக்கும் நமக்கும் இடையில் உள்ள உறவுகளில் அல்லாஹ் கூறிய சட்ட வரம்புகளாக இருந்தாலும் சரி. உதாரணத்திற்கு இன்னும் சில சட்டங்களை சொல்லலாம். அண்டை வீட்டாரோடு அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ் கூறுகிறான். தன்னுடைய இபாதத்தை சொல்லும்போது வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன் வபில் வாலிதைனி இஹ்சானா வதில் குர்பா என்று அல்லாஹ் பட்டியல் போட்டு வரும்போது வல் ஜாரில் ஜுனுபி வஸ்ஸாஹிபி பில் ஜம்பி வபினிஸ் சபீல், அண்டை வீட்டிலே இருப்பவர்கள், பக்கத்து அண்டை வீட்டார், தூரத்து அண்டை வீட்டார், எதிர் வீட்டு அண்டை வீட்டார், உறவுள்ள அண்டை வீட்டார், உறவில்லாத அண்டை வீட்டார் என்றெல்லாம் அல்லாஹ் பட்டியல் போடுகிறான்.
இப்படி அண்டை வீட்டாருக்கு ஒரு காரியத்தை செய்யும் போது கூட எதற்காக செய்ய வேண்டும்? யாருக்காக? அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக. இந்த வணக்க வழிபாடுகள் அடுத்து இந்த வணக்க வழிபாடுகள் பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பினங்களோடு நமக்கு கூறிய உறவு முறைகளின் அந்த பரிபாலனைகள், அவற்றை எப்படி பேணுவது, இப்படி அனைத்திலும் அல்லாஹ் விரும்பிய விதத்தில் அல்லாஹுவின் பொருத்தத்தை நாடி செயல்படுதல். அல்லாஹுவை பயந்து அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான், அல்லாஹுவின் பொருத்தத்தை நாடி மட்டுமே நான் செய்கிறேன், இதனுடைய கூலியை மறுமையில் மட்டுமே எதிர்பார்க்கிறேன். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூஸன் கம்தரீரா. நான் உங்களுக்கு உதவுவதால் உங்களிடமிருந்து கூலியை எதிர்பார்க்கவில்லை, நன்றியை எதிர்பார்க்கவில்லை. எங்கள் இறைவனிடம் மகத்தான அந்த கடுமையான உஷ்ணமுள்ள அந்த நாளை பயந்துத்தான் நாங்கள் இதை செய்கிறோமே தவிர உங்களின் நன்றிக்காக வேண்டியோ கைமாறுக்காக வேண்டியோ நாங்கள் இதை செய்யவில்லை என்ற நிலையை அடியான் மார்க்கத்தில் அடைவது, அதற்காக பாடுபடுவது, அந்த ஒரு தரத்தில் தனது கல்புடைய நிலைமையை கொண்டு வருவது, இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்சானுடைய உச்ச நிலையாக சொல்கிறார்கள். புரிகிறதா அன்பிற்குரியவர்களே? இஹ்சானுடைய உச்ச நிலை, அந்த மேல்மட்ட உயர்ந்த தரம் எது? வணக்க வழிபாடுகளை, அல்லாஹுவின் கட்டளைகளை, அல்லாஹுவின் பொருத்தத்தை நாடி அல்லாஹுவை ரப் என்று உணர்ந்து அவனை தன்னுடைய எஜமானனாக உணர்ந்து அவனுடைய மகிமையை கண்ணியத்தை உள்ளத்தில் நிறுத்தி அவன் என்னை பார்க்கிறான், என் உள்ளங்களில் உள்ள அத்தனை எண்ணங்களையும் அவன் கண்காணிக்கிறான். நாம் மறைத்து எதை மறைத்தாலும் சரி, அது தனக்கு அருகில் உள்ளவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாமே தவிர அல்லாஹ்விற்கு தெரியாமல் இருக்குமா? நிச்சயமாக இருக்க என்று உணர்ந்து அந்த வணக்க வழிபாடுகளை செம்மையாக செய்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி மறுமையில் அல்லாஹ்வின் அருளை நாடி அந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வின் கட்டளைகளை நாம் செய்யும் போது அன்பிற்குரியவர்களே அடியான் இஹ்சானுடைய உயர்ந்த தரத்தை அடைகிறான். இது புரிகிறதா? அடுத்து வாருங்கள். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஹ்சான் என்ற உயர்ந்த அந்த ஈமானுடைய தரத்திற்கு வெளிப்படையான பல அடையாளங்களையும் பல வழிமுறைகளையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். புரிகிறதா? இந்த வெளிப்படையான அடையாளங்களையும் இந்த வெளிப்படையான வழிமுறைகளையும் தன்மைகளையும் நாம் அறிந்து கொண்டு அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தால் இஹ்சானுடைய இந்த உயர்ந்த தரத்தை அடைவது இலகுவாக இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தையும் தனித்தனியாக பிரித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று என்ன? இஹ்சானுடைய உயர்ந்த தரம், அது நேரடியாக கல்போடு சம்பந்தப்பட்டது, நேரடியாக அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் இடையிலே சம்பந்தப்பட்டது. முழுமையாக அடியானுடைய கல்பு
அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்து பயந்து உருகி அவனை தன்னுடைய எஜமானனாக ஏற்று அவனை தன்னுடைய பரிபாலிப்பவனாக ஏற்று அவனுக்கு முன்னால் முற்றிலும் தன்னை ஒரு அடிமையாக உணர்ந்து அப்படியே சிரம்தாழ்த்தி குனிந்து அவனுக்கு முன்னால் அத்தனை அருள்களையும் அவனுக்கே சொந்தமாக்கி அவனுடைய விருப்பமே எனக்கு நோக்கம், அவனுடைய வெறுப்பை விட்டு விலகுவதே எனக்கு நோக்கம் என்று அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்து விடுவது, இது உயர்ந்த தரம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், கவனத்திலே மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக. அடுத்து பல படித்தரங்கள் இருக்கின்றன. கல்வோடு உள்ள இந்த தன்மை, அடுத்து வெளியிலே இதனுடைய அடையாளங்கள். இது மார்க்கத்தினுடைய பொதுவான முறை. கல்விலே ஒரு தன்மையை மார்க்கம் வலியுறுத்தும், கல்விலே ஒரு தன்மையை மார்க்கம் வலியுறுத்தும், பிறகு உடல் உறுப்புகளிலே அதற்கு அடையாளங்களை கூறும். வெளி வாழ்க்கையிலே அதற்கு அடையாளங்கள் இருக்க வேண்டும். இல்லை என் கல்புலாம் ரொம்ப பெருசுங்க, நான்லாம் ரொம்ப அப்படியே இங்க இருந்துகிட்டு காபத்துல்லாவை பார்த்துக்கிட்டு இருப்பேன், இங்க இருந்தே நான் அரிசிக்கு போயிட்டு வந்துகிட்டு இருப்பேன் என்று சொல்லிவிட்டு வெளி வாழ்க்கையிலே சைத்தானியத்து இருக்குமே ஆனால் சிலர் பேசுவதை போல சிலர் செய்வதை போல, இது மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்படாது. இவன் பேசுவது போலி, இவன் பேசுவது போலியான வாதம் என்று ஆகிவிடும். இப்போது வாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஹ்சான் என்ற இந்த தரத்தை எப்படி நமக்கு வெளிப்படுத்தினார்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே மிக அழகாக சொல்கின்றான். الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. இஹ்சானுடைய தரங்களில் வெளிப்படையான அடையாளங்களில் சிலவற்றை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். இந்த இஹ்சான் என்ற தரத்தை ஒரு அடியான் அடையும் போது, அல்லது இப்படி சொல்லுங்கள், இஹ்சான் என்ற இந்த தரத்தை ஒரு அடியான் அடைய வேண்டும் என்றால் இப்படி போனாதான் நமக்கு புரியும். இஹ்சான் என்ற இந்த தரத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் என்னென்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் கூறுகிறான், நீ வசதியில் இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் என் பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து கொண்டே இரு. الذين ينفقون في السراء والضراء. நாம் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம்? கோடி கோடியா சம்பாதித்து கட்டடமா கட்டி பங்களாவா வாங்கி பரம்பரையா சொத்தெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு அதுக்கப்புறமா யோசிச்சு பார்ப்போம் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறத பத்தி, அதுக்கப்புறமா யோசிச்சு பார்ப்போம் மற்றவங்களுக்கு கொடுக்கறத பத்தி. எப்படி பொதுவான நிலை, மனிதன நிலை என்ன? நம்மளே இப்ப தேவை உள்ளவங்களா இருக்கிறோம். நானே இன்னும் வீடு கட்டல, நானே இன்னும் தோட்டம் வாங்கல, நானே இன்னும் பிள்ளைகளாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கல, நான் என்ன தர்மம் செய்யறது அப்படின்னு பாக்கெட்ல இருக்கிறதையும் ரூபா நோட்டு மேல தெரிஞ்சா கூட உள்ளார அமுக்கி வச்சுப்பாங்க. சந்தா கேட்டு போகும்போதோ அல்லது பள்ளிவாசல் கலெக்ஷன் போகும்பொழுதோ அல்லது பள்ளிவாசல்ல கலெக்ஷன் பண்ணும்போதோ ரூபா நோட்டு மேல தெரிகிற மாதிரி இருக்கும்ல, டக்குன்னு உள்ளார கொடுத்து வச்சுருவாரு. எதுக்கு? இங்க தெரிஞ்சிருச்சுன்னா அதை கொடுக்கலன்னு நினைச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு உள்ளார நொழுந்தி வச்சுப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் இவர்கள் இஹ்சான் என்ற தரத்தை அடையவில்லை. இவர்கள் இஹ்சான் என்ற தரத்தை அடையவில்லை, அல்லது இவர்களால் இஹ்சான் என்ற தரத்தை அடைய முடியாது. அல்லாஹ்வின் பாதையிலே அது மார்க்கத்தை பரப்புவதற்காகவோ அல்லது ஏழை எளியவர்களுக்காக, அந்த லிஸ்ட் அப்படியே போடுங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிற அத்தனை லிஸ்டுகளையும் இங்கே கொண்டு வாருங்கள். நீ அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யூஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா. வசதியில் இருக்கும் போதும் வறுமையில் இருக்கும் போதும் தர்மம் கொடுங்கள்.
வசதியில் இருக்கும் போதும் வறுமையில் இருக்கும் போதும் தர்மம் கொடுங்கள். சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த இஹ்சான் என்ற தரத்தை அடைவதற்கு அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே சூரா ஆல இம்ரானுடைய இந்த 134வது வசனத்திலே அல்லாஹ் முதலாவதாக என்ன குறிப்பிடுகிறான்? சொல்லுங்க. வசதியில் இருந்தாலும் சரி தர்மம் செய்யுங்கள். இதை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறானே. இங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தஹஜ்ஜுத் தொழுகையை குறிப்பிடவில்லை. இங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீண்ட வணக்க வழிபாடுகளை சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன கூற விரும்புகிறான் தெரியுமா? நீ என்னுடைய அடியார்களின் ஹக்குகளை பேணாமல், அவர்களின் மீது இரக்கம் கொள்ளாமல், அவர்களின் ஹக்குகளை அழகிய முறையில் செய்யாமல் என்னை நீ நெருங்க முடியாது. என்னை நீ நெருங்க முடியாது. ஆகவேதான் இஸ்லாமிய மார்க்கத்திலே இணை வைத்தலுக்கு அடுத்தபடியாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறிய பாவம் என்ன பாவம் சொன்னார்கள்? உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோருக்கு மாறு செய்வது, பெற்றோருக்கு முரண்படுவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள். சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே உங்கள் தோழர்கள் உங்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், எங்கே தர்மம் செய்ய வேண்டும், எதை தர்மம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். தர்மமாக நாங்கள் எதை கொடுப்பது என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் கூறுவதை பாருங்கள். குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் فللوالدين والأقربين واليتامى والمساكين وابن السبيل وما تفعل من خير فإن الله به عليم. சூரத்துல் பக்ராவுடைய 215வது வசனம். அல்லாஹ் என்ன கேட்கிறான்? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சஹாபாக்கள் கேட்டு வந்தது என்ன? நாங்கள் எவ்வளவு தர்மம் செய்வது, குவாண்டிட்டி எவ்வளவு தர்மம் செய்வது என்று கேட்டு வந்தார்கள். அல்லாஹ் பதில் அளிக்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இங்கே குவாண்டிட்டி முக்கியம் அல்ல, எண்ணிக்கை முக்கியம் அல்ல, அளவு முக்கியம் அல்ல, நீங்கள் எதை கொடுக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, யாருக்கு கொடுக்கிறீர்கள் என்பது முக்கியம். எப்படி? முதலிலே உன்னுடைய தந்தைக்கு கொடு, முதலிலே உன்னுடைய தாய்க்கு கொடு, பிறகு உன்னுடைய நெருக்கமான உறவினர்களுக்கு கொடு, பிறகு யதீம்களுக்கு கொடு, பிறகு ஏழைகளுக்கு கொடு, பிறகு வழிப்போக்கர்களுக்கு கொடு. முதல்ல யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு கொடுக்கலாம் என்பதை பற்றி எனது மார்க்கத்திலே பிரச்சனை இல்லை. நீ தூய்மையாக கொடுத்தால் போதும், எதை கொடுத்தாலும் சரி, விருப்பத்தோடு கொடுத்தால் போதும். ஒரு ஏழைக்கு நீங்கள் ஒரு பைசாவை தர்மம் செய்தாலும் மனமுந்து விருப்பத்தோடு அவனை கண்ணியப்படுத்தி அன்போடு கொடுங்கள். வெறுப்போடு நீங்கள் செய்கிற தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அது நீங்கள் லட்சம் லட்சமாக கோடி கோடியாக கொடுத்தாலும் சரி. உங்களது பெற்றோருக்கு நீங்கள் செய்யும் போது அன்போடு, பிரியத்தோடு, பாசத்தோடு, அது ஒரு சில திருகங்கள் தீனார்களாக இருக்கட்டும், அல்லாஹ் இந்த பெற்றோரை எனக்கு கொடுத்தானே என்று கண்ணியப்படுத்தி மனம் வந்து பிரியத்தோடு, பாசத்தோடு, அவர்கள் உன் கையிலிருந்து அந்த பணத்தை வாங்கும் போது, அந்த பொருளை வாங்கும் போது, அந்த செல்வத்தை வாங்கும் போது, என் மகன் என் மீது பிரியத்தோடு கொடுக்கிறான், என் மகன் என்னை நேசித்து கொடுக்கிறான் என்று எண்ண வேண்டுமே தவிர, என்று அவர்கள் உணர வேண்டுமே தவிர, எப்படி அல்ல இன்று பலர் செய்வது. இன்று பலர் செய்வது என்ன? தெருக்களிலே நிற்கிற கால்நடைகளுக்கு, அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு மனிதன் சில ரொட்டி துண்டுகளை போடுவது போன்று
தனது தந்தைக்கோ தாய்க்கோ பெற்றோர்களுக்கோ உறவினர்களுக்கோ கொடுக்கின்றானே அந்த நிலைமையில் அல்ல. வேறு வழி இல்லை, என்ன செய்வது? இவனிடத்திலிருந்து இதை வாங்கித்தான் ஆக வேண்டும். வேற இந்த காலத்தில் எங்க போய் நிற்கிறது என்ற நிலைமையில் அல்ல. அல்லாஹ் சொல்கிறார், முதலிலே பெற்றோர்களுக்கு கொடுங்கள். ஃபலில் வாலிதி, எப்படி கொடுப்பது? நானே கஷ்டத்தில் இருக்கிறேனே, என் பிள்ளைங்களையே வளர்க்க முடியலையே, நான் எப்படி எங்க அத்தாவுக்கு காசு அனுப்புறது? இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், நடமுட்டாலே அல்லதீன யூஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ரா. நீ வசதியில் இருந்தாலும் கொடு, நீ வறுமையில் இருந்தாலும் கொடு. இப்போது நினைத்து பாருங்கள் அந்த 3 குகை தோழர்களின் நிகழ்வுகளை, குகை தோழர்களின் அந்த 3 நபர்களின் நிகழ்வுகளை இப்போது கொண்டு வந்து பொருத்தி பாருங்கள். ஆட்டுப்பாலை கறந்து கொண்டு வருகிறார். மாலை நேரம் அதிகமாகிவிட்டது. இங்கே வந்து பார்த்தால் தாய் தந்தையர் தூங்கிவிட்டார்கள். மனைவியும் பிள்ளைகளும் அவர் கறந்து வந்த பாலின் தேவை உள்ளவர்களாக பசியின் கொடுமையிலே தங்களது அன்பு கணவரிடத்திலே மனைவி கேட்கிறார். பிள்ளைகள் எல்லாம் தங்கள் தந்தையின் காலை பிடித்துக் கொண்டு பசியால் கதறுகின்றன. இவரோ சொல்கிறார், என் தந்தைக்கும் என் தாய்க்கும் கொடுப்பதற்கு முன்பாக நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று. என்ன சொல்கிறார்? என் தந்தைக்கும் என் தாய்க்கும் கொடுப்பதற்கு முன்பாக நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். இதே நிலையில் அவர்கள் அழுதவர்களாக பிள்ளைகள் எல்லாம் பசியின் மயக்கத்தால் உறங்கி விடுகிறார்கள். அந்த பாலை கையில் ஏந்தியவராகவே அவர் இரவு கழிக்கிறார். பிறகு காலையிலே தன் பெற்றோர்கள் எழுந்தவுடன் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு தன்னுடைய குழந்தைகளுக்கு, பச்சிளம் குழந்தைகளுக்கு கொடுக்கிறார். அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார், என் ரப்பே, இதை நான் உன் பொருத்தத்திற்காக மட்டுமே செய்திருப்பேனே, ஆனால் எங்களின் இந்த சோதனையிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடு. அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? 3 ஒரு பகுதியை அல்லாஹ் அகற்றிவிட்டான். சிந்தித்து பாருங்கள். அல்லதீன யூஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ரா. அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வின் தீன் பரவுவதற்காக, அல்லாஹ்வின் மஸ்ஜிதுகள் எழுப்பப்படுவதற்காக பணக்காரர்கள் தான் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தை பற்றி சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்களே பசிக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், நாங்கள் எப்படி தர்மம் செய்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைகால் சலாமத்தாக இருக்கிறதா உங்களுக்கு? கைகால் சுகமாக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அல்லாஹ்வின் தூதரே. நீங்கள் காட்டிலே சென்று விறகு வெட்டி வந்து அதை சுமந்து வந்து அதை விற்று நீங்களும் பலனடைந்து தர்மம் கொடுங்கள். எப்படி? உங்களது கையால் உழைத்து நீங்கள் தர்மம் கொடுங்கள். அடுத்து ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேலை தேடி போறோம், வேலை கிடைக்கலையே. வேலை கிடைச்சாதான பொருளாதாரம் கிடைக்கும். வேலை தேடி செல்கிறோம், எங்களுக்கு காசு பணம் கிடைக்கவில்லையே, அப்ப என்ன செய்வது யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா? வேலை தேடி சென்று உங்களுக்கு வேலை கிடைக்கவில்லையா? சரி, ஒன்று சொல்கிறேன். யாராவது கண் தெரியாதவர் வருவார் அல்லவா, அவருக்கு வழிகாட்டுங்கள், அவரை கொண்டு போய் அவருடைய வீடு வரை விட்டு வாருங்கள். யாராவது வழியிலே சுமை தூக்கி கொண்டு வருவார் அல்லவா, அவருடைய சுமையை நீங்கள் தூக்கி கொண்டு அவருடைய வீடு வரை விட்டு வாருங்கள். யாராவது வெளியூர்காரர் வருவார் அல்லவா, வழி தெரியாது அல்லவா, அவருக்கு வழிகாட்டுங்கள். யாராவது சிரமத்தில் இருப்பார்கள் அல்லவா, அவருடைய சிரமத்திலே அவருக்கு உதவி செய்யுங்கள். நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள், பிறருக்கு தீங்கு செய்வதிலிருந்து உங்களுடைய கரங்களை தடுத்துக் கொள்ளுங்கள். இதுவும் தர்மமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மார்க்கத்திலே ஒரு முஸ்லிம் தர்மம் செய்யாமல் இருப்பதற்குண்டான வாய்ப்பையே வைக்கவில்லை. எல்லோரும் அவரவர்களால் முடிந்த அளவு தர்மம் செய்தே ஆக வேண்டும். இப்போது வருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹ்சானுடைய வழியை அடைவதற்கு முதல் பண்பாக சொல்கிறான், அல்லதீன யூஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ரா. அல்லாஹ்வின் பாதையிலே, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக, ஏழை எளியவர்களுக்காக எல்லா நிலைமைகளிலும் கொடுக்கக்கூடிய பண்பாட்டை வளர்க்க வேண்டும்.
அதன் மூலமாகத்தான் இந்த பொருளின் கஞ்சத்தனத்தை, பொருளின் மீதுள்ள ஆசையை, எந்த உள்ளத்திலே பொருளின் மீது ஆசை குடிகொண்டு விடுமோ அந்த உள்ளத்திலே அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வின் மார்க்கத்தின் மீது ஆசை வராது. இந்த செலவழிப்பின் மூலமாக அடியான் அல்லாஹ்வுடைய அன்பை இங்கே கொண்டு வருகிறான். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானதல்ல, மறுமை வாழ்க்கைக்காகத்தான் நான் வாழுகிறேன், இந்த உலகத்தின் மீது எனது நாட்டம் அல்ல, எனது மோகம் இல்லை என்பதை அவன் உறுதிப்படுத்துகிறான். புரியுதுங்களா இல்லையா? அல்லாஹ்வின் பாதையிலே ஒரு அடியான் தர்மம் செய்யும் போது அவன் எதை இங்கே சான்றாக, என்ன சான்றை இங்கே நமக்கு நிரூபிக்கிறான்? இந்த துன்யாவின் செல்வத்தை நான் நாடவில்லை. ஏன்? இந்த துன்யாவையும் இதனுடைய செல்வத்தை நாடி இருந்தால் இதை அவன் கொடுத்திருக்க மாட்டான். அல்லாஹ் வலத்தாருல் ஆஹிரா, மறுமையின் வீடு எனக்கு வேண்டும், அங்கே எனக்கு வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை அவன் அடைகிறான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா. ஆகவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நீங்கள் பார்த்தால் ஒவ்வொரு சட்டங்களை அவன் சொல்லும் போதும் சரி, இந்த தர்மத்தை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகிறான். கல்வியிலிருந்து, ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலிருந்து இந்த பொருளாதார மோகத்தை அல்லாஹ் எடுத்துக்கொண்டே இருக்கிறான். சம்பாரி, செலவு செய், ஆனால் அல்லாஹ்வின் ஹக்கை மறந்து விடாதே. ஒமா அதராக மல் அகபா ஃபக்கு ரகபத்தின் அவ் இத்ஆமுன் ஃபீ யௌமின் தி மஸ்கபத்தின் யதீமன் தா மக்ரபா அவ் மிஸ்கீனன் தா மத்ரபா. ஏழைகளுக்கு கொடுக்கவில்லை என்றால், யத்தீம்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் நீ உனது முசீபத்தை நீ கடக்கவே முடியாது, கஷ்டங்களை, சிரமங்களை நீ தாண்டவே முடியாது என்று அல்லாஹ் சொல்லி விடுகிறார். புரிகிறதா? அடுத்து வாருங்கள். والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. இரண்டு பண்புகளை அல்லாஹ் சொல்கிறார். சில நேரங்களிலே நாம் பார்க்கிறோம், மனிதன் அவனுடைய வெறுப்புகளின் காரணமாக பழிவாங்கும் தன்மைக்கு தள்ளப்படுகிறான், பழிவாங்கும் உணர்வுக்கு தள்ளப்படுகிறான். ஒருவன் தன் கண்ணியத்திலோ அல்லது தன்னுடைய உரிமையிலோ அத்துமீறும் போது, தன்னை இகழும் போது, தன்னை பரிகாசம் செய்யும் போது, தன்னை கேவலப்படுத்தும் போது, அங்கே இவனுடைய உணர்வுகள், எப்போது அந்த உணர்வுகள் அல்லாஹ்வின் பயத்தை கொண்டு அங்கே கட்டப்பட்டதாக இல்லையோ அந்த நேரத்திலே இவன் பழிவாங்கும் உணர்வுக்கு தள்ளப்படுகிறான். யார் தன் சுய வெறுப்புக்காக, தன் கண்ணியத்திற்காக பழிவாங்கும் உணர்விற்கு தள்ளப்படுகிறானோ அவனும் இஹ்சான் என்ற நிலையை அடைய முடியாது. புரிகிறதா? என்ன பேசிட்டாங்க அவன், அப்படி எப்படி என்ன போய் அப்படி பேசிட்டாங்க அவன் வீட்டுக்கு நான் போயிடுவானா? இன்னும் எந்த அளவிற்கு எல்லாம் கல்யாண பத்திரிக்கை கொண்டு வரும்போது முதல்ல என் வீட்டுக்கு கொண்டு வரல, அவன் கல்யாணத்துக்கு நான் போயிடுவேனா? என்னை பார்த்து அவனை படிக்க வச்சது நானு, அவனை வளர்த்தது நானு, என்னை பார்த்து பார்க்காம போயிட்டான், என்னை பார்த்துட்டு அவன் பார்க்காம போயிட்டான், வச்சுக்கிறான், அவனை பார்த்துக்கிறான். அவனை அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். இதற்கெல்லாம் மேலாக இன்னும் என்னென்ன வகையிலே இன்பங்கள், இன்னல்களோ இழிவுகளோ நம்முடைய சுய விஷயத்தில், மார்க்கத்தில் அல்ல, நம்முடைய சுய கண்ணியத்திலே நமக்கு பங்கம் ஏற்படுத்தப்படும் போது வல்காதிமீனல் கைல், தன்னுடைய அந்த ஆக்ரோஷத்தை மென்று தின்று விடுபவன், அடக்கிக் கொள்பவன். வல்காதிமீனல் கைல், கோபத்தை அடக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, வல்ஆஃபீன அனின் நாஸ், மக்களின் அந்த குறைகளை மன்னித்து விடக்கூடியவர்கள். இது இஹ்சானுடைய தரம், இஹ்சானை அடைவதற்குண்டான வழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இதிலே நமக்கு எவ்வளவு அழகிய உயர்ந்த அந்த உதாரணங்களை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சமயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வந்து விடுகிறது. தன் மகனை
நபியின் மனைவியாய் இருக்கின்ற தன் மகளை தான் வளர்த்து வருகிற தன் உறவினரின் பிள்ளை தவறாக பேசிவிடுகிறார். பேசப்படுபவர் யார் இங்கே? அஸ்-சித்தீகா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கருடைய மகளார், நமது பரிசுத்தமான நபியின் பரிசுத்தமான மனைவியா. பேசியது யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாத செலவுகளை பெற்று வளர்ந்து வருகிற அவர்களுடைய உறவினர்களில் ஒருவர் மிஸ்தஹ் என்ற மனிதர். பொதுவாக என்ன வரும் நிலைமை மனிதனுக்கு? நம்ம சொல்லுவோம், பொதுவாக பேசுவோம், எங்க வீட்டு உப்பை தின்னுட்டே உனக்கு அப்படியா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்ற விஷயத்திற்காக அல்ல, நபியின் மனைவியை இப்படி பேசிவிட்டானே என்ற ஒரு கோபத்திலே, இனிமேல் உன் மீது நான் செலவு செய்ய மாட்டேன், உனக்கு நான் மாச செலவை கொடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து விடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனடியாக வசனத்தை இறக்குகிறார். ولا يأتل أولو الفضل منكم والسعة أن يؤتوا أولي القربى ولا يأتل أولو الفضل منكم والسعة أن يؤتوا أولي القربى. செல்வத்தை பெற்றவர்கள், வசதியை பெற்றவர்கள் உறவினர்களுக்கு செலவு செய்ய மாட்டோம், உறவினர்களுக்கு செலவு செய்ய மாட்டோம், ஏழைகளுக்கு செலவு செய்ய மாட்டோம் என்று சத்தியம் செய்து கொள்ள வேண்டாம். அல்லாஹ் கேட்கிறான், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நீங்கள் அவர்களை மன்னிக்க மாட்டீர்களா? அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லை? இப்படி கேட்கிறான். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லை? அப்படி நீங்கள் அல்லாஹ்வின் மன்னிப்பை அடைய வேண்டும் என்று விரும்பினால் உங்களுக்கு யார் தீங்கு செய்தார்களோ அவர்களையும் மன்னித்து விடுங்கள். இங்கே கொஞ்சம் நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, நபியின் மனைவியின் மீது பழி சுமத்தியவரை, அவரை கோபித்துக் கொண்டார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஏழைக்கு இனி செலவு செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்தார்கள். ஒரு பக்கத்திலே பல நியாயங்களை இதற்கு கற்பிக்கலாம். ஆனால் அப்படி இருந்தும் அர்ஹமுர் ராஹிமீன், அர்ஷின் அதிபதி, அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் அந்த அல்லாஹ் என்ன சொல்கிறார்? அவரும் ஒரு காலத்திலே திருந்தக்கூடும், அவரும் ஒரு காலத்திலே வருந்தக்கூடும், அவரும் ஒரு காலத்திலே தன் தவறை உணரக்கூடும். அவரை மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் என்றால் கொஞ்சம் நமது வாழ்க்கைக்கு வந்து பாருங்கள். இந்த வசனம் சூரா நூருடைய 22வது வசனம், 24வது அத்தியாயத்தின் 22வது வசனம். கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கைக்கு வந்து பாருங்கள். நாம் எப்படி தரத்தை அடைய முடியும்? நாம் எப்படி தொழுகையை அல்லாஹ் என்னை பார்க்கிறான், நான் அவனை பார்க்கிறேன் என்ற நிலையை அடைய முடியும்? நமது வெளி வாழ்க்கையிலோ ஷைத்தான் நமது உள்ளத்தின் மீது ஆட்சி அதிகாரம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். யார் செலுத்துகிறார்? உடல் நம்முடையது, நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், கல்வி நம்முடையது. ஆனால் ஆட்சி செலுத்துகிறவன் யார்? அங்கே நம்மை ஆட்டி படைப்பவன் யார்? நம் மீது ஆதிக்கம் செலுத்தி தன்னுடைய இச்சைகளுக்கு ஏற்ப நம்மை புரட்டி போட்டு அசுத்தங்களிலே, கோப தாபங்களிலே, விருப்பு வெறுப்புகளிலே நஃப்ஸுக்கு ஏற்ப நம்மை கசக்கி புரிந்து கொண்டிருப்பவன் யார்? குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ். அற்ப அற்ப காரணங்களுக்காக கோபங்கள், உறவுகள் முறிக்கப்படுகின்றன, நண்பர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள், முகம் திருப்பிக் கொள்ளப்படுகிறது, பார்வைகள் திரும்பப்படுகின்றன. அப்படி பார்த்துட்டு பார்க்காம போயிட்டே இருப்பார். எப்படி நேரா வருவாரு, அதே திசையிலே வந்து கொண்டிருப்பார், அதே தெருவிலே வந்து கொண்டிருப்பார், தெருவை மாற்றுவார். முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம்
பக்கத்தையாவது மாற்றி விடுவார். நீங்கள் வலது பக்கத்திலே வந்தால் இடது பக்கத்திலே சென்று விடுவார். லா இலாஹ இல்லல்லாஹ். எதற்காக? அற்ப கோபதாபங்களுக்காக, வெறுப்புகளுக்காக. அல்லாஹ் சொல்கிறான், வல் காதிமீனல் கைத வல் ஆஃபீன அனின் நாஸ். கோபங்களை வென்று விழுங்கக்கூடியவர்கள். விழுங்கினால் மட்டும் போதாது, உடனே மன்னித்து விடு. அப்போதுதான் அந்த சுமை நீங்கிவிடும். இல்லை என்றால் அடக்கி வைத்து பிறகு அது குரோதமாக மாறிவிடும், அது பழிவாங்கும் உணர்வாக மாறிவிடும். மன்னித்து விடு. அல்லாஹ் சொல்கிறான், இந்த நிலைமையை இஹ்சானுடைய தரத்தை நீங்கள் அடையும் போது வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ் இத்தகைய இஹ்சானுடைய தன்மை உடையவர்களை நேசிக்கிறான், விரும்புகிறான். வேறு என்ன வேண்டும் சொல்லுங்கள்? இந்த தன்மையை இன்ஷா அல்லாஹ் நாம் அடையும் போது அல்லாஹ்வுடைய முஹப்பத்து உறுதி என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். வேற என்ன வேண்டும்? வேற என்ன வேண்டும்? நாம் அல்லாஹ்வை நேசிக்க அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான் சொல்லுங்க? இங்கே என்ன சொல்கிறான் அல்லாஹ்? வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இத்தகைய இஹ்சான் தன்மை உடையவர்களை நான் நேசிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமல்ல, நாம் ஆரம்பத்தில் ஓதி காட்டினோம் அல்லவா, சூரா அன்-நஹ்லுடைய வசனம், இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்சினூன். இத்தகைய இஹ்சானுடைய தன்மையை யார் பெற்றார்களோ அவர்களோடு நான் இருக்கிறேன், அவர்களோடு நான் இருக்கிறேன், என்னுடைய உதவியால், என்னுடைய அன்பால், என்னுடைய பாசத்தால், என்னுடைய நெருக்கத்தால். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஒன்று வணக்க வழிபாட்டிலே ஒரு அடியான் இஹ்சானுடைய தரத்தை அடைவது. இதைத்தான் சொல்வார்கள் முராக்கபா, அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற நிலை, அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வின் பார்வையை விட்டு என்னால் மறைய முடியாது என்ற உணர்வு. இரண்டாவது, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய பொது சமூக வாழ்க்கையிலே அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வத்தை கொடுப்பது. அல்லாஹ் இங்கு கூறியிருக்கிற இரண்டும் சமூக வாழ்க்கையில், இந்த இரண்டை விட்டு ஒரு மனிதன் பிரிந்திருக்க முடியாது. சமூக வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபட்டால் ஒன்று குடும்பத்திற்குள்ளோ அல்லது வெளியிலோ, ஒன்று நமக்கு அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ்வின் பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு எல்லாருக்கும் செலவு செய்வது. பிறர் தனக்கு செலவு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்காமல், கவனமாக கேளுங்கள், என்ன நிலைமையில பலர் இருக்கிறார்கள். சாப்பிட போனா அவர் காசு கொடுப்பாரான்னு பார்ப்போம். எப்படி ஒரு டீ குடிக்க போனா கூட முதல்ல அவர் பாக்கெட்ல இருந்து எடுக்கிறாரான்னு பார்ப்போம். நான் கொடுக்கணுமா நான் முந்தி செலவு செய்வேன், என்னிடத்தில் இருக்கும்போது நான் செலவு செய்வேன். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா, என் நண்பர்களுக்கு, என் உறவினர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு என்ற நிலைமை. நீங்கள் எப்போது இந்த நிலைமையை அடைகிறீர்களோ அல்லாஹ்வுடைய அடியார்கள் உங்களை நேசிப்பார்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பார். அடுத்து என்ன? சமூக வாழ்க்கையில் அடுத்து ஒரு பெரிய பக்கம், எப்படியோ மனக்கசப்புகள் நிகழ்ந்தே தீரும். எப்படியோ மனக்கசப்புகள் நிகழ்ந்தே தீரும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த மனக்கசப்புகள் நிகழும் போது அந்த கோபங்களை மென்று விழுங்க பழகுங்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த கோபங்களை, அந்த மனிதர்களின் குறைகளை நீங்கள் மன்னித்து பழகுங்கள். அல்லாஹ் இந்த இஹ்சானுடைய தரம் உங்களிடத்தில் வரும்பொழுது உங்களை நேசிப்பார். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த விஷயங்களை கேட்பது மட்டுமல்ல, இதை நம்முடைய தனிமையிலே அமர்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு வயது அப்படியே ஆகிக்கொண்டே போகிறது. மரணம் நமது கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் அவர் அள்ளிக்கொண்டு செல்வார். இந்த தன்மையிலிருந்து கொஞ்சத்தையாவது சஹாபாக்கள் அடைந்த, அந்த சாலிஹீன்கள் அடைந்த தரத்திலிருந்து ஒரு கொஞ்சத்தையாவது, ஒரு கீறலையாவது நாம் அடைந்து கொண்டால், அது ஈமானிலும் தக்வாவிலும் இந்த இஹ்சான் என்ற தரத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நேசிக்கின்ற அந்த கூட்டத்திலே நாமும் ஆகலாம். நாமும் நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய குடும்பத்தார், பெற்றோர்களுக்கு இந்த பயிற்சியை கொடுப்போமாக. இந்த விஷயங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்வோமாக. நம்முடைய உள்ளத்தை நாமே கண்காணித்து, நாமே பரிசோதனை செய்து நாமே விசாரித்து நாம் நம்மை திருத்துவதற்கு முயற்சி செய்வோமாக. அல்லாஹ்விடத்திலே நல்ல பிரார்த்தனைகளை செய்வோம். அல்லாஹ் நம்மை அங்கீகரிப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
சகோதர சகோதரிகளுக்கு இந்த தலைப்பை ஒட்டி ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் கேளுங்க. அப்படி தலைப்பை ஒட்டி கேள்வி இல்லைன்னு சொன்னா ஏதாவது பயனுள்ள பொதுவான கேள்விகள் அல்லாத முஹ்சின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் வருது, பல வேற விஷயங்கள் வேற நிறைய விஷயங்களுக்கு வருது. குறிப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஹ்சான் என்ற இந்த தன்மையை குர்ஆனிலே பயன்படுத்துவது அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு நாம் செய்கிற தான தர்மங்கள், உதவிகள், அவர்களோடு நாம் நடந்து கொள்கிற நல்ல உறவுகளை பேணுதல், இதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஹ்சான் என்றும் அதை பேணக்கூடியவர்களை முஹ்சின் என்றும் அல்லாஹ் குர்ஆனிலே பயன்படுத்துகிறான். பல இடங்களில், பெரும்பாலான இடங்களில் இந்த உறவு முறைகளை சரியாக பேணி அல்லாஹ்வுடைய படைப்புகளோடு உதவி ஒத்தாசையாக இரக்கத்தோடு அவர்கள் மீது கருணையோடு நடந்து கொள்பவர்களை முஹ்சின் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சைட் புகாரி ஹதீஸ்ல வந்து அது என்ன ஹதீஸ் நம்பர்னு தெரியல, ஆனால் ஒரு ஹதீஸ்ல வந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதத்தை முத்தம் செஞ்சார்கள்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் தன் தாயோட பாதத்தை முத்தம் கொஞ்சினா சொர்க்கத்தில் வந்து தன் தாடியில் வந்து ஆபரணங்களில் பதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஹதீஸ் ஒன்று இருக்கு. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறேன். இது ஷிர்கின் மூலியமாக வருமா? இல்லை ஒரு சில ஹதீஸுகள்ல சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதங்களை சிலர் முத்தமிட்டதாக வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று சில மரியாதை இருக்கிறது. அந்த மரியாதையில் அவர்களை தவிர பிறர் யாரும் கூட்டாக முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆரம்ப காலத்திலே உதாரணத்திற்கு நீங்கள் பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலிருந்து திரும்பிய போது அந்த உத்பா ஷைபாவின் அடிமை திராட்சை கொலைகளை கொடுத்துவிட்டு அமர்ந்திருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹ் என்று கூறி சாப்பிட்ட போது அவர்களை நபி என்று அறிந்தவுடன் நபியின் கையையும் நபியின் பாதங்களையும் அவர் முத்தமிட்டதாக வருகிறது. இது போன்ற ஆரம்ப காலத்திலே சில நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த விசேஷமான மரியாதை. இதிலே பிறர் யாரும் சொந்தமாக முடியாது. அதாவது பிற்காலத்திலே பல ஹதீசுகளை பார்க்கும்போது இந்த விஷயம் மார்க்கத்திலே தடுக்கப்பட்டு விட்ட போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்று தனக்கு யாரும் முஸ்லிம்களிலே சஜிதா செய்வதை அனுமதிக்கவில்லை. சஜிதா என்றால் இது போன்று பாதத்தை முத்தமிடுவதை அனுமதிக்கவில்லை. சில நேரங்களிலே யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்தபோது அவர்களிலே சிலர் தங்களது கட்டுப்பாட்டை இழந்து இவர்கள் நபி என்று உண்மையாளர் என்று தெரிந்தபோது அவர்கள் முன் சென்ற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய மரியாதையின்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதத்தை முத்தமிட்டிருக்கிறார்கள் என்று வருகிறது. ஆனால் முஸ்லிம்களில் யாரும் அதை செய்யவில்லை. புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய இந்த மரியாதையை உம்மத்தில் உள்ள யாருக்கும் கொடுக்க முடியாது. சரிங்களா? அதுவும் பின்னாடி உள்ள ஹதீசுகளை பார்க்கும்போது இது போன்று குனிந்து மரியாதை செய்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றிலுமாக தடுத்து விட்டார்கள். எப்படி எழுந்து நிற்பதை தடுத்தார்களோ அது போன்று குனிந்து மரியாதை செய்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து விட்டார்கள். ஆகவேதான் சஹாபாக்களிலே யாரும் நெருங்கிய தோழர்களும் சரி தூரத்து தோழர்களும் சரி யாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதத்தை முத்தமிட்டதாக நாம் பார்க்க முடியாது. பெற்றோர்களை பொறுத்தவரை எந்த ஒரு சஹீஹான ஹதீஸும் கிடையாது அவர்களுடைய பாதத்தை நாம் முத்தமிடலாம் என்று. ஆகவே பெற்றோர்களின் காலிலே விழுவதோ அவர்களது பாதத்தை முத்தமிடுவதோ இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல் அல்ல. மாறாக அவர்களது நெற்றியிலே முத்தமிடலாம்,
அவர்களது கைகளை உயர்த்தி கைகளிலே முத்தமிடலாம். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. இப்போ கை முசாஃபா செய்கிறோம் என்று சொன்னால் தந்தை இடத்துல அவங்களுடைய அதாவது நீங்கள் பார்த்தா தெரியும், இப்படி முசாஃபா செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கையை இப்படி தூக்கி இப்படி முத்தம் போடுவாங்க, குனிஞ்சி அல்ல, கையை தன்னுடைய வாய் வரைக்கும் இப்படி உயர்த்தி இப்படி முத்தம் போடுறது, சத்தம் வராமல். இது அனுமதிக்கப்பட்டது. கண்ணியப்படுத்தும் விதமாகவும் விருப்பத்தை அது தன்னுடைய பிரியத்தை வெளிப்படுத்தும் விதமாக இது அனுமதிக்கப்பட்டது. மற்றபடி குனிஞ்சு முத்தம் போடுறது அனுமதிக்கப்பட்டதில்லை. நீங்கள் சொல்கிற ஹதீஸ் வந்து அது அடிப்படை ஆதாரமுள்ள ஹதீஸ் அல்ல. இந்த அம்மாவுக்கு முத்தம் போட்டால் தாடியில் முத்து மாணிக்கம்லாம் பதிக்கப்படுகிறது. பவ் பண்ணுறதை பற்றி, இப்போ தலையை குனிகிறதை பற்றி சொன்னீங்க. இப்போ நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் வந்து ஒரு இதே வந்து மாஸ்டருக்கு வந்து பவ் பண்ணுறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தற்காப்பு கலையை கற்றுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம், நம்ம தேவையும் இருக்குது. அப்படி இருக்க போகும்போது இதே மாதிரி சூழ்நிலையில் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறதுக்கு போய் பயிர போகும்போது முதல்ல மாஸ்டருக்கு வணங்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அல்லாஹ் தான் வணங்குகிறோம். ஆனால் இந்த ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இதே மாதிரி செய்ய போகும்போது டோட்டலாக இதே மாதிரி ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபீல்டே நம்ம நகர்த்தினுமா? لا إله إلا الله ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. அல்லாஹ்வை பயந்து கொண்டால் எல்லா நெருக்கடிகளை விட்டு வெளியாகிற ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். எப்போது ஒரு செயல் ஷிர்கான செயல் என்று தெரிந்து விட்டதோ அதிலே ஒரு முஸ்லீம் நெருங்கவே முடியாது. இந்த குரு வணக்கம் என்பதோ அல்லது இது போன்ற இந்த செயல்பாடுகளோ இஸ்லாமிலே மிகவும் தடை செய்யப்பட்ட ஒன்று. இணை வைத்தலை ஏற்படுத்தும்படியான எந்த செயல்களையும் முஸ்லீம் செய்ய முடியாது. தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்வதை பொறுத்தவரை எப்படிப்பட்ட குருவாக இருந்தாலும் சரி, அவரிடத்திலே நாம் அவருடைய அந்த கற்பித்தலுக்குரிய கூலி ஊதியத்தை கொடுத்து கற்கிறோம் என்று இருக்கும்போது நம்முடைய மார்க்க அடிப்படைகளை அவருக்கு விளக்கி கூறி இந்த விஷயத்தை நாங்கள் செய்ய முடியாது. ஏனென்றால் ஒரு அந்த தற்காப்பு கலை கராத்தேவோ ஜூடோவோ குங்ஃபுவோ அல்லது கத்திச்சண்டையோ வேறு எதையோ இதை கற்றுக்கொள்வதற்கு முதலிலே குனிந்தால்தான் அந்த சண்டை வரும் என்று இருக்கிறதா? முட்டாள்தனமான வார்த்தை இல்லை. ஆகவே இந்த மாதிரியான செயல்கள் எங்களது மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட ஒன்று, இதை நாங்கள் செய்ய முடியாது என்று அவர்களுக்கு நீங்கள் புரிய வைத்து, அது மட்டுமல்லாமல் தனிமையில் உங்களுக்கு இப்படி சென்று பேசுவது சிரமமாக இருந்தால், உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு 20-30 முஸ்லிம்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஒன்று சேர்த்து நீங்கள் ஒருவரை பணிக்கு அமர்த்தி உங்களுக்கு கற்பிப்பதற்காக அமர்த்தி எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்படித்தான் கற்றுக் கொடுக்க வேண்டும், இந்தந்த செயல்களை நீங்கள் அவர்களை செய்விக்க கூடாது. ஏனென்றால் நாம் அவர்களை அழைக்கும் பொழுது, அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கும் பொழுது நாம் அவர்கள் மீது கண்டிஷன் போடுவதற்கு தகுதி உள்ளவர்களாக அந்த உரிமை நமக்கு இருக்கிறது. புரிகிறதா இல்லையா? எப்படி ஊதியம் கேட்பது அவர்களுக்கு உரிமை இருக்கிறதோ அது போன்று இந்தந்த விஷயங்களை செய்யலாம் செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே நாம் அவர்கள் மீது இந்த நிபந்தனை விதிக்க வேண்டுமே தவிர அவர்களின் நிபந்தனைக்கு உட்பட்டு செல்ல வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. ஆகவேதான் முஸ்லிம்களிலே பலர் இந்த துறையை சரியான முறையில் கற்றுக்கொண்டு முஸ்லிம் பிள்ளைகளுக்கு போதிப்பது மிகச் சிறந்தது, காபிர்களிடத்தில் விடுவதை இல்லை. நல்ல விவரம் தெரிந்த முஸ்லிம் இளைஞர்கள் இந்த விஷயத்தை, அதாவது ஷிர்க் எது, குஃப்ரான செயல் எது, ஈமானுக்கு முரணான செயல் எது என்பதை தெரிந்தவர்கள் அதற்கு, அதாவது ஈமானுக்கு பாதிப்பு இல்லாமல் இந்த கலைகளை சரியான முறையிலே கற்றுக்கொண்டு முஸ்லிம் இளைஞர்களுக்கும் முஸ்லிம் பிள்ளைகளுக்கும் இந்த துறையை கற்றுக் கொடுப்பது இது அவர்கள் மார்க்கத்திற்கு செய்கிற ஒரு பெரிய சேவையாகும். سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك وصلى الله على نبينا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته.